விராட் கோலியோட ஸ்டெம்பை கட்ட தெரிக்குது. ஆனானப்பட்ட விராட் கோலினாலேயே அந்த பாலை ஹேண்டில் பண்ண முடியலன்னா வேற யாரு பிடிச்சிருந்தாலும் கட்ட பறந்துருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நிலைமை மோசமாக இருக்குது. படிக்கலும் பட்டிதார் இருந்தானுங்க. படிக்கலும் பட்டிதாரும் ஸ்டார்டிங்கில் டான்ஸ் ஆடுறானுங்க. மயங்க் யாதவ் வந்தான் பாஸ். சும்மா 150 ஸ்பீடில் உசு உசுன்னு போடுறான். ரஜத் பட்டிதார்லாம் பரதநாட்டியம். பையனுக்கு வந்து பாலை தொடுறதுக்கே பயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகுறானுங்க. ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரியில் ஆரம்பித்து ஒரு ஓவருக்கு 2 பவுண்டரின்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் பட்டிதாரு பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த சைடு இருந்த படிக்கெல்லாம் கட்டங்கட்டி தூக்கிட்டானுங்க. ஜிதேஷோ ராப்டர் நம்ம பார்க்கில் இருந்து தான் கூட்டிகிட்டு போனானுங்க. கூட்டிகிட்டு போய் என்ன பிரயோஜனம்? போனால் அவுட் ஆகிட்டா திரும்பி வந்துட்டான். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்கில் அடைச்சி வச்சுருக்கிறீங்க சரி, அதுக்கு கறியெல்லாம் போடாதீங்க. அது சைவம் சாப்பிட்ற ஒரு ஆள். சாம்பார், இட்லி, தோசை, சட்னி போடுங்க. அப்போ தான் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. தெரியல. அடைச்சி வச்சு இன்றைக்கி இட்லி தான் போட்டிருக்கிறேன். உடனே பட்டிதாரும் அவுட்டு. ஆர்சிபியோட நிலைமை கவலைக்கிடும். 7 ஓவருக்கு 100 ரன் தேவை. சித்தப்பா அடித்து பொழப்பாப்புல அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸு சாமி கும்பிட்டுக்கிறாங்க. சித்தப்பா அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல 4 4 3 6. ஆஃப் சைடில் சும்மா பாலை ஒரு அப்பப்புனான் தலைவன். அது நேராக டிக்வேஸ் கிட்ட போச்சு. கேட்ச் அடிச்சிட்டான். இப்போ ரொமாரியோ ஷெப்பர்டு வராப்புல. ரொமாரியோ ஷெப்பர்டு வந்து காட்டு சுற்றுறதான உலக வழக்கம். நம்மால் ராகுல் டிராவிட் மாதிரி கட் ஷாட் அடிச்சிட்டு இருக்கான். வந்து 2 பால் 2மே 4. அசந்துட்டேன். கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்புலையே போயிட்டுருக்கு. கடைசி ஓவருக்கு 20 21 ரன்னோ வேணும். நம்ம எழுத்தாளர் வந்து என்ன சொல்கிறாப்புல, இங்கே பாரு பந்த குடு நான் தான் போடுவேன். ஒத்த காலில் நிற்கிறான். சும்மா வெறித்தனமான பவுலிங்கை போட்டு எல்எஸ்ஜியை ஜெயிக்க வச்சிட்டானுங்க. ஆர்சிபிக்கு இது தொடர்ந்து 2வது தோல்வி.